அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்பாக்சிங் எலரி சேனல்ல இது டெக் நியூஸ் எபிசோட் 12. இந்த எபிசோட்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, விவோ தரப்புல இருந்து விவோ U20 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை நவம்பர் 22ஆம் தேதி லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா, இந்த ஃபோன் 6.3 இன்ச் டிஸ்பிளேல வருது. அது மாதிரி வாட்டர் டிராப் நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கார்னிங் Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்குது. அது மாதிரி Snapdragon 665 ப்ராசஸரில் இந்த ஃபோன் இயங்குது. அது மாதிரி இந்த ஃபோனோட கேமரா செட்டப் பேக் சைடில் 3 கேமரா வருது. அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்க்க போகிற டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, Realme 5S அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை நவம்பர் 20ஆம் தேதி லான்ச் பண்ணுறதா இருக்காங்க Realme நிறுவனம். இந்த Realme 5S ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 48 மெகா பிக்சல் பேக் கேமரா வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்க கேமரா செட்டப் 4 கேமரா செட்டப்பில் வருது. அதாவது குவாட் கேமரா செட்டப்பில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. Realme 5S ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃப்ளிப்கார்ட்ல ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மூணாவதா பார்க்கக்கூடிய டெக் நியூஸ் என்னன்னா, இந்த Realme நிறுவனம் நவம்பர் 20ஆம் தேதி Realme 5S லான்ச் பண்றாங்க. அதே போலவே Realme X2 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன் பல ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போன் ஒரு ஃபிளாக்ஷிப் போன் மாதிரி Realme தரப்புல இருந்து வெளியிட இருக்காங்க. பார்த்தோம்னா Snapdragon 855 Plus கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்ல வருது. அது மாதிரி 20x ஹைப்ரிட் ஜூம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த ஃபோனோட டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸுக்கான ஸ்மூத் டிஸ்பிளே இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. நாலாவதா பார்க்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்னன்னா, நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது கூகுள் பே, அமேசான் பே, இது மாதிரி நிறையா இருக்குது. இது மாதிரியே ஃபேஸ்புக்லையும் இனிமேல் ஃபேஸ்புக் பே அப்படிங்கிறத கொண்டு வர இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இது இந்தியாவில் வரல. ஃபஸ்ட்டு அவங்க அமெரிக்காவில் தான் இதை கொண்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் இதை இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம எப்படி கூகுள் பே மூலமாக பணம் அனுப்புறது, பண பரிவர்த்தனைகளாக செய்கிறோம், அதே மாதிரியே இந்த ஃபேஸ்புக் பேலையும் எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் நிறுவனத்துலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் பேங்கிறத எப்படி கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் எபிசோட் 12 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தொழில்நுட்ப செய்திகள் தெரிந்து கொள்ளணும்னா இப்பவே நம்ம அன்பாக்சிங் எலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் எலரி சேனலை பார்வையிட்ட அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.